சரி வாங்க, ஜோயியும் பிரிஸ்மாவும் கிறிஸ்டல் பட்டாம்பூச்சியின் தோட்டத்து மாயம் கதைய பத்தி சட்டுன்னு பாத்திரலாம். இதுல ஜோயின்னு ஒரு 7 வயசு சின்ன பொண்ணு இருக்கா. அவ தோட்டத்துல பிரிஸ்மான்னு ஒரு பட்டாம்பூச்சிய பாக்கறா. அடேங்கப்பா, அதோட ரெக்கையெல்லாம் பளபளன்னு கிறிஸ்டல் மாதிரி மின்னுது. ஒரு மேஜிக்கல் பட்டாம்பூச்சின்னு வச்சுக்கோங்களேன். இத சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த தோட்டத்துல ஒளிஞ்சிருக்கிற எத்தனையோ அதிசயங்களை அவ பார்க்க ஆரம்பிக்கிறா. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இருக்கு பாருங்க. முதல்ல, ஜோயி அந்த பிரிஸ்மா கூட சேர்ந்து தோட்டத்தோட ரகசியங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறா. சாதாரணமா இருக்கிற பூவெல்லாம் லைட் மாதிரி மின்னுது, தண்ணி ஓடையெல்லாம் பளபளன்னு தெரியுது. இதுக்கு முன்னாடி கண்ணுக்கே தெரியாத உயிரினங்கள் எல்லாம் வெளியே வருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய காத்தடிச்சு அந்த பிரிஸ்மாவுக்கு கொஞ்சம் ஆபத்து வருது. அப்போ நம்ம ஜோயி கொஞ்சம் கூட பயப்படாம அதை காப்பாத்தி விடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து புதுசா செடிகளை நட்டு வழி மாறிப்போன சின்ன சின்ன பூச்சிகளுக்கெல்லாம் வழிகாட்டி அந்த தோட்டத்தோட மேஜிக்கையே திரும்ப கொண்டு வராங்க. கடைசியா ஜோயி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிறா. அதாவது, நாம கொஞ்சம் அன்பா அக்கறையா இருந்தா, கூடவே கொஞ்சம் மேஜிக்கும் சேர்ந்தா இந்த உலகத்தை இன்னும் அழகாக்க முடியும்னு. சில சமயம் பார்க்க சின்னதா இருக்கிற ரெக்கைகள் கூட பெரிய பெரிய அதிசயங்களை சுமந்துட்டு வரும்னு அவளுக்கு புரியுது. அவங்க செஞ்ச வேலையால தோட்டம் முன்ன விட பிரகாசமாயிடுது. ஆக பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அக்கறையும் எதையும் ஆச்சரியத்தோட பார்க்குற மனசும் இருந்தா சாதாரண இடங்கள் கூட எவ்வளோ அற்புதமா மாறும்னு இந்த கதை நமக்கு சொல்லுது.